செல்லக்குட்டீஸ் இன்னைக்கு என்ன சமையல்? டே 72ல தான் இருக்கோம். நான் வந்து நைட்டே வந்து ஒயிட் சன்னா வந்து ஊற வச்சுட்டேன். இன்னைக்கு ஒயிட் சன்னால ஏதாவது குருமா இல்ல கிரேவி மாரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எக் வந்து வேக வச்சுட்டேன். எக் வந்து கண்டிப்பா வந்து இம்பார்ட்டன்ட் நம்மளோட டே டு லைஃப்க்கு. ஸோ வந்து எக் வந்து நீங்க நெறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நான் கொஞ்சோண்டு சோயா சங்க்ல ஏதாவது தொக்கு மாரி பண்ணிக்கலாம், இல்ல ஏதாவது பண்ணலாம் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு அத வேக வச்சேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து இன்னைக்கு அரைச்சு விட்ட குழம்புன்னே வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்மளோட குக்கரில் வந்து சும்மா வந்து லைட்டாக எண்ணெய் போட்டு நம்ம பட்டை மசாலா அதெல்லாம் வந்து போட்டு இந்த அரைச்சி வச்சிருக்க கிரேவி அதில் போட்டுட்டு தேவையான நம்ம அந்த காரத்துக்கான ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து இந்த ஊற வச்சிருந்த சென்னாவை போட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ்லேயே வந்து சென்னா கிரேவி வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இதுக்கும் தாரிக்காவுக்கு வந்து நம்மளோட ப்ரிமோ ஹெல்த் மிக்ஸ் வந்து காய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து கோதுமை தோசைக்கு வந்து அவருக்கு தொட்டுக்கு வந்து நம்மளோட சென்னா கிரேவி தான். சென்னா கிரேவி வந்து இதுக்கு தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து அதை போட்டு கிளறி கொடுத்து ஒரு முட்டையை வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அத்திப்பழமும் கொஞ்சம் நட்ஸும் போட்டு ஸ்நாக்ஸ்க்கும் கொடுத்தாச்சு.